டயபெட்டிஸை பற்றி ஒரு வீடியோ போட்ட பிறகு நிறைய பேர் கேட்ட விடயம் தான் டயபெட்டிஸ் ஃபுட் அல்சர்ஸ் எனப்படுகின்ற டயபெட்டிஸ் வந்த பிறகு வருகின்ற காலில் வருகின்ற புண்ணை குணமாக்க முடியாதா? நிறைய பேர்ட புண்ணை குணமாக்க முடியாமல் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் காலையை வெட்டி அங்கலாக்கின்ற அதாவது அகற்ற வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. ஸோ இதற்கான சொல்யூஷன் இருக்கிறதா? இதை இல்லாமல் ஏதாவது ஒரு வகையிலே குணமாக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார்கள். அதற்கு விடை எஸ், குணமாக்க முடியும். அது எவ்வாறு என்று சொன்ன நண்பர்களே, முதலாவது டயபெட்டிஸ் மூலமாக வருகின்ற புண் எவ்வாறு வருகின்றது என்பதை நாங்கள் பார்க்கணும். முதலாவது ஒரு எக்ஸிடென்டலோ அதாவது ஒரு இன்ஜரி மூலமாக வருகின்றது. நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், டயபெட்டிக் நியூரோபதி எனப்படுகின்ற ஒரு கண்டிஷன் இருக்கின்றது. டயபெட்டிக் வருகின்றவர்களுடைய நர்வ்ஸ் என்ன நடக்குது என்று சொன்னால், அவருடைய நர்வ்ஸ் இறந்து போகிறதன் காரணமாக அவர்களுக்கு நியூரோபதி வருகின்றது. அதனால் அவர்களுக்கு சென்சேஷன், அந்த தொடுகின்றது, நோவு, வலிகள் எதுவும் விளங்காமல் போகின்றது. ஸோ அவர்களுக்கு அந்த வலி விளங்காதால் ஒரு இன்ஜரி நடந்துருச்சு அப்படின்னு சொன்ன நண்பர்களே, அவர்கள் அது தெரியாமலே இருக்கும். ஸோ அந்த இன்ஜரி பெரிய ஒரு புண்ணாக வரது சான்ஸ் இருக்கின்றது. ரெண்டாவது செல்யூலைட்டிஸ் எனப்படுகின்ற ஒரு பிரச்சனை வருகின்றது. அந்த செல்யூலைட்டிஸ் வரத்துக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட பாடியில் இருக்கின்ற பிளட் வெசல்ஸில் சுகர்ட கன்சன்ட்ரேஷன் அதிகரிக்கிறதால எங்களோட தோலில் இருக்கின்ற நீரின் அளவு குறைகிறது. ஸோ அதாவது நீரை எல்லாத்தையும் பிளட் வெசல்களுக்கு இழுத்துக்கொள்ளும். அதன் காரணமாக தோல் ட்ரை ஆகிறது இல்லையா, அதனால் மேலே இருக்கின்ற தோல் பகுதிகள் இறக்கின்றது. தோல் இருந்தால், அந்த பகுதிகள் இருந்தால் அதிலே பாக்டீரியாஸ் ஈஸியாக கொலனைஸ் ஆகின்றது. இதனால் செல்லுலைட்டிஸ் புண் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ இதனால் கூட அல்சர்ஸ் வரலாம். ஸோ இந்த அல்சர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது இனிஷியலாகவே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதற்காக நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வீட்டில் இருந்து கொண்டு ட்ரீட்மெண்ட்ஸை ட்ரை பண்ணுறாங்க. அவர்களுக்கு தெரிந்த ஆன்டிபயோட்டிக்ஸை ட்ரை பண்ணுறாங்க. இது ரொம்பவே தப்பு. முதலாவது நீங்கள் ஒரு டாக்டரிடம் போக வேண்டும். டாக்டர்கிட்ட போய் காட்டி அதற்கு தேவையான மெடிசின்ஸை எடுங்க. அப்படி எடுத்தால்தான் அதை குயிக்காக குணமாக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன்ஸ், காலுக்கு எந்த அளவு பிளட் போகின்றது, அதே நேரத்தில் இந்த புண் எந்த அளவுக்கு குணமாக்க முடியுமாக இருக்கின்றது, எப்படி செஞ்சால் ஈஸியாக குணமாக்க முடியும் என்றது டாக்டர்ஸ்க்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் வைத்து நாங்கள் பிளட் ஃப்ளோவை கூட்டி, அந்த இடத்துக்கு வருகின்ற பிளட்டை அமௌண்ட்டை கூட்டி, அதே நேரத்தில் அந்த புண்ணில் இருக்கின்ற அந்த சீல்களை எல்லாவற்றையும் அகற்றி அழகாக அந்த புண்ணை குணமாக்குற வேலையை நாங்கள் செய்வோம். டாக்டர்ஸ் ஆகிய நாங்கள் கட்டாயம் செய்வோம். ஸோ இதனால தான் நண்பர்களே, இந்த டயபெட்டிஸ் வூண்டில் அதாவது புண்ணாகின்ற ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் அணுகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறிய டேமேஜை எங்களுக்கு ஈஸியாக குணப்படுத்தலாம். ஆனால் அது பெரிதாகின்ற நேரத்தில், பெரிய பெரிய டேமேஜ் ஆகிட்டு போகின்ற நேரத்தில் ஹீலிங் டைம், அதாவது குணமாகின்ற நேரம் அதிகரிக்கின்றது. புண் பெரிதாக இருக்கின்றதுனால இன்னும் ஃபர்தர் இன்வால்வ்மெண்ட் ஆகாமல், இன்னும் புண் பெரிதாகி எல்லாத்தையும் பாதிக்காமல், உடல் முழுக்க பாதிக்காமல் இருப்பதற்காகத்தான் நாங்கள் அந்த அம்பியூட்டட் எனப்படுகின்ற காலின் ஒரு பகுதியை வெட்டி அங்கு ஆற்ற வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. ஸோ காய்ஸ், இந்த புண் வருகின்ற நேரத்தில் ஆரம்பத்திலே அதனை குணப்படுத்துவதற்காக நீங்கள் பிரயத்தனம் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை அகற்ற தேவைப்படாது. அதே நேரம் வெரி ஸ்பெஷலான இம்பார்ட்டண்டான விடயம் என்னவென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த டயபெட்டிஸ் தருணத்தில் டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வைத்திருக்கணும். டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோலாக இருந்து நீங்கள் எவ்வளவு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் வேலையில்லை. ஸோ டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த புண்ணுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இது தான் இதனுடைய மிக முக்கியமான விடயம். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.